இன்னைக்கு நம்ம 10 மினிட்ஸ்ல வாயில வச்சா கரைஞ்சு போற மாதிரி சூப்பரான ரொம்பவும் டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோல சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியா சூப்பரா பிரெட் அல்வாவை செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரெட் அல்வா செய்யறதுக்கு 8 பீஸ் அளவுக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்க மில்க் பிரெட்லயும் செஞ்சுக்கலாம், அது உங்க விருப்பம் தான். மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதுல வீட் பிரெட்டை கையிலேயே பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. பிரெட் சைட்ல இருக்கிற ப்ரௌன் பார்ட்டையும் சேர்த்துக்கணும். லைட்டா தான் ப்ரௌனா இருக்குது, அதனாலதான் சேர்த்துக்கிறேன். இதே டார்க்கா இருந்தா யூஸ் பண்ண வேண்டாம். மில்க் பிரெட்ல சைட்ல இருக்கிற பார்ட் ரொம்ப டார்க்கா இருந்தா அதே சேர்க்க தேவையில்லை. லைட்டா மட்டும் இருந்தா அப்படியே சேர்த்துக்கோங்க. எடுத்த எல்லா பிரெட்டையும் பிச்சு போட்டாச்சு. இதைய ட்ரையா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி மணல் மணலா இருக்கும். அரைச்சத ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓரமா இருக்கட்டும். பாதாம் பத்து எடுத்துக்கோங்க. அதைய ஸ்லைசர்ல நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பாதாமையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணின எல்லா பாதாமையும் பவுல்ல போட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருக்கும், சாப்பிடும்போது டிஸ்டர்பே ஆகாது, ஸ்மூத்தா இருக்கும். பிரெட் அல்வா பண்றதுக்கு வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. 3/4 டம்ளர் அதாவது 200 கிராம் அளவுள்ள வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் கரையட்டும். 2 மினிட்ஸ் ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வடிகட்டிக்கலாம். இன்னொரு பாத்திரத்துல வடிகட்டியே வச்சுக்கோங்க. அதுல கொதிச்ச வெல்லத்தை ஊத்தி வடிகட்டிக்கோங்க. ஏன்னா மண்ணு தூசு இருந்தா வடிகட்டும் போது எல்லாமே போயிடும். வடிகட்டின வெல்லத்தை ஓரமா வச்சிருங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறம் 10 முந்திரிய சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணின பாதாமை எடுத்துக்கோங்க. டெக்கரேஷனுக்கு கொஞ்சமா வச்சுட்டு மீதிய இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை ஆகட்டும். 1 மினிட் வணக்குங்க. ப்ரௌன் கலரா மாறட்டும். ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச பிரெட் கிரம்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பிரெட் கிரம்ஸை வேற பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ணி அதே கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். இதுல வடிகட்டி எடுத்து வச்ச வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலா சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை போடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. லைட்டா கொதிக்கட்டும். 1 மினிட் ஆகணும். 1 மினிட் ஆச்சு. இதுல ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் கிரம்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயில ஒட்டாம வரும். இந்த ஸ்டேஜ்ல சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடாயில ஒட்டாம வரணும். 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. பால் சேர்க்கறதுனால 1 or 2 டேஸ் தான் வச்சு சாப்பிட முடியும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுவே மில்க் சேர்க்காம செஞ்சோம்னா 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. உங்க சாய்ஸ் தான் மில்க் சேர்க்கறதும் சேர்க்காததும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அல்வா நல்லா பிசு பிசுப்பா வேணும்னா 2 to 3 டீஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்க விருப்பம் தான் அது. கடாயில ஒட்டாம திரண்டு வந்துருச்சு பாருங்க. இந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு விருப்பம்னா இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காததுனால நான் சேர்த்துக்கல. கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
சூப்பரா பிரெட் அல்வா மணக்க மணக்க ரெடி ஆயிருச்சு. சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றி செய்யறதுனால ரொம்ப இனிப்பா இல்லாம இருக்கும். வெறும் பிளைனா செஞ்சீங்கன்னா ஸ்வீட் ரொம்ப தூக்கலா தெரியும். வீடியோல என்ன அளவு சொன்னேனோ அந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதே டேஸ்டும் அதே கலர்லயும் உங்களுக்கும் அப்படியே வரும். ரொம்பவும் ஈஸியான மெத்தட்ல தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனால மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் அல்வா மாதிரி வந்துடும். அதனால பயப்பட தேவையே இல்லை. இருக்கிறதுலயே ஈஸியான அல்வா எதுன்னு பாத்தீங்கன்னா பிரெட் அல்வா தான். பிரெட்டை நான் பொரிக்காம வறுத்து தான் போட்டிருக்கேன். பொரிச்சா ஜவ்வு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி தான் நம்ம அல்வா செய்கிறோம். பிரெட்டையும் ஆயிலில் பொரிச்சு செஞ்சா ரொம்பவே ஆயில் அதிகமாக இருக்கும், ரொம்ப திகட்டும். அதனால பொரிச்சு செய்யாம நீங்க நான் செஞ்ச மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல நெய் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். ஸ்வீட் திகட்டாது, நெஞ்சு கறிக்காது, ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்ச பாதாமை மேல தூவிக்கோங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். ஹெல்த்தியானது தான். வாயில வச்சு அப்படியே கரைஞ்சிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செய்ய முடியும். அவ்வளவுதான். அல்டிமேட் டேஸ்ட்ல பிரெட் அல்வா ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாம்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.